ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் பேக் டு ட்ரிபிள் எஸ் டெக் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம பைத்தான்ல இன்பில்ட்டா வர்ற டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ல லாஸ்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர் டிக்ஷனரிஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் லிஸ்டா இருக்கட்டும், செட்டா இருக்கட்டும், இல்லாட்டினா டியூப்பிளா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஒவ்வொரு வேல்யூஸ், சிங்கிள் வேல்யூஸை கமா செப்பரேட்டட் வேல்யூஸ், அதாவது மல்டிபிள் வேல்யூஸ் தான் ஸ்டோர் பண்றோம். எனிவேஸ் லைக் தோஸ் ஆர் சிங்கிள் வேல்யூஸ். ஆனா டிக்ஷனரியை பொறுத்தவரை we are going to store data in key and value pair. ஸோ இது வந்து ரொம்ப அந்த நார்மல் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், த்ரீ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸை கம்பேர் பண்ணும்போது இட் இஸ் மோர் வேல்யூபிள். மோஸ்ட்லி லைக் மேங்கோ டிபி எல்லாம் நீங்க வந்து போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி தான் வந்து வேல்யூஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலா இட்ஸ் வெரி யூ கேன் ஜேசானா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஆக்சுவலா டிக்ஷனரி. ஸோ இட்ஸ் லிட்டில் பிட் மோர் காம்ப்ளிகேட்டட் தேன் யூ திங்க். ஆனா இப்போதைக்கு நம்ம அதுக்குள்ளெல்லாம் போவோம். பட் அகைன் லைக் இப்போதைக்கு நம்ம வந்து பேசிக்ஸ் ஆஃப் பைத்தான் தான் பார்த்துட்டு இருக்கோம். டிக்ஷனரியோட பேசிக்ஸ் என்ன, அதை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இட் இஸ் ஸ்டோர்ட் இன் கீ அண்ட் வேல்யூ பேர்ஸ். அதுக்கப்புறம் வந்து இது வந்து டூப்ளிகேட் கீஸ் அலோவ் பண்ணாது. பைத்தான் டிக்ஷனரிஸ் வில் நாட் அலோவ் டூப்ளிகேட் கீஸ். அதுக்கப்புறம் வந்து இது இம்யூட்டபிள், ஏதாவது இது சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை மாடிஃபை பண்ணிக்கலாம், புதுசாக ஒரு வேல்யூ ஆட் பண்ணிக்கலாம், இருக்கிற வேல்யூவை மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் எப்படி பண்றது அப்படின்றத முதல்ல பார்த்துக்கலாம். ஸோ அது பண்றதுக்கு முன்னாடி ஒரு டிக்ஷனரி எப்படி டிஃபைன் பண்றது அப்படிங்கிற சின்டாக்ஸ் பார்த்துக்கோங்க. கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம், கர்லி பிரேசஸ் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம செட்லையும் பார்த்தோம் இல்லையா, கர்லி பிரேசஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ். ஆனால் இதை பொறுத்தளவில் நம்ம கீ அண்ட் வேல்யூ பேர் வச்சு நம்ம யூஸ் பண்றனால இதை வந்து பைத்தானால டிக்ஷனரி அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கீ அப்படிங்கிறது மண்டே, எம்ஓஎன் அப்படிங்கிறது வந்து கீ. அதுக்கப்புறம் வந்து கோலன் வச்சிருக்கிறேன். நான் கோலன் வச்சு ரைட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுக்குறனோ அது வந்து வேல்யூ ஆக்சுவலா. ஸோ இப்போ இது வந்து மன் அப்படிங்கிறது கீ, மண்டே அப்படிங்கிறது வேல்யூ. ஒரு கீ வேல்யூ பேருக்கு நடுவில் நான் வந்து கமா செப்பரேட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதான் வந்து சின்டாக்ஸ் ஆக்சுவலா. ஸோ பைத்தான்ல இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம், இதெல்லாம் பைத்தானால ஐடென்டிஃபை பண்ண முடியுதா இதை அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு டைப் ஆஃப் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு வி கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னு சொன்னா இட் வில் சே இட் இஸ் அ டிக்ஷனரி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. சரி, அடுத்தாப்புல ஒரு எலிமெண்ட் இந்த டிக்ஷனரியை வந்து ஆக்சஸ் பண்றது எப்படி அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இங்க மன் அப்படிங்கிற கீக்கு வேல்யூ, இப்போ அந்த மண்டே அப்படிங்கிற இந்த எலிமெண்ட்டை நான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இதை எப்படி நான் ஆக்சஸ் பண்றது? ஸோ அப்போ நான் எதில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன்? மண்டே அப்படிங்கிற வேல்யூவை நான் மான் அப்படின்ற கீல ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ கீஸ் யூஸ் பண்ணி நம்மளால வேல்யூவை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைன் நம்பர் 121ல ஸ்டேட்மெண்ட் வி கன்வர்ஷன் ஆஃப் மன் அப்படிங்கிறது தான் வந்து ஸ்டேட்மெண்ட். ஸோ எனக்கு வந்து அவுட்புட் என்ன வருது அப்படின்னா மண்டே அப்படிங்கிறது வருது. ஸோ இதுல வேற என்னெல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும்? இருக்கிற எல்லா கீஸையும் நான் வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம லூப்ஸ்குள்ள போறப்ப நம்ம வந்து அதுவும் போவோம் இன்னும் கொஞ்ச நேரத்துல. அண்ட் அட்வான்ஸ் ப்ரோக்ராமிங்லயே நம்ம பார்க்கும்போது நம்ம டிக்ஷனரிஸ் நிறைய யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வீக் கன்வர்ஷன் டாட் கீஸ் அப்படின்னு சொல்லி போட்டோம்னா அப்படின்னா இதுல என்னென்ன கீஸ் இருக்கு. ஸோ இந்த டிக்ஷனரி பொறுத்தவரையில மன், டியூ, வெட், அப்புறம் வந்து ஃப்ரை, சாட், சன் இதெல்லாம் வந்து கீஸ். இந்த வேல்யூஸ் மண்டே, டியூஸ்டே இதெல்லாம் வந்து வேல்யூஸ் ஆக்சுவலா. ஸோ கீஸ் அண்ட் வேல்யூஸை நம்மளால தனித்தனியா நம்மளால ஒரு லிஸ்ட் மாதிரி நம்மளால பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி பிரிண்ட் பண்றது அப்படின்னா வி கன்வர்ஷன்ங்கிறது வந்து இந்த வேரியபிளோட நேம், அந்த டிக்ஷனரியில இருக்கிற கீஸை தனியா பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கிறேன், வேல்யூஸை தனியா பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கிறேன். ஸோ இதை வந்து ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கீஸ் மட்டும் தனியா எனக்கு வந்துருச்சு, வேல்யூஸ் வந்து தனியா வந்துருச்சு. இதெல்லாம் வந்து நம்ம தனித்தனியா நம்மளால ஈச் அண்ட் எவ்ரி வேல்யூவையும் நம்மளால இட்ரேட் பண்ண முடியும். ஸோ மண்டே, டியூஸ்டேன்னு தனித்தனியா எடுத்து பார்க்க முடியும். ஸோ ஆனா அதெல்லாம் வந்து நம்ம லூப்ஸ் பார்த்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் புரியும். ஆக்சுவலா லூப்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்மளால இதெல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ வில் கெட் இன்டு லூப்ஸ் ஷார்ட்லி. ஸோ இப்போதைக்கு இந்த மாதிரி பிரிண்ட் பண்ண முடியும், நம்மளால கீஸையும் வேல்யூஸையும் தனித்தனியாக நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்தாப்புல பார்த்தீங்க அப்படின்னா வி கன்வர்ஷன் டாட் கெட் மெத்தட், இந்த இது யூஸ் பண்ணி நம்மளால வேல்யூ ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கும் நம்ம டைரக்டா மன் அப்படின்னு நம்ம வந்து ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் வச்சு கொடுக்கறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கோங்க. கெட் மான், அப்போ கெட் ஃபங்க்ஷனுக்குள்ள எந்த கீயை நம்ம பாஸ் பண்றோமோ அதோட வேல்யூ எனக்கு அவுட்புட்டா வெளியே வரும். ஸோ இது வந்து கெட் மெத்தடோட ஒர்க்கிங். ஆனா இப்போ இது எதுக்கு நான் யூஸ் பண்ணேன், இதை நான் டைரக்டா நான் ஆல்ரெடி இந்த மாதிரி யூஸ் பண்றேன் இல்லையா, வீக் கன்வர்ஷன் ஸ்கொயர் பிராக்கெட்ல கீ போட்டாலும் எனக்கு வேல்யூ தான் வரப்போகுது. ஸோ இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இதுல எந்த டிஃபரன்ஸுமே இல்லை. ஸோ அப்போ இந்த கெட் மெத்தட் இப்போ எதுல யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒருவேளை இந்த கீ எம்ஓஎன்டி அப்படின்ற கீ இந்த வீக் கன்வர்ஷன்ல இல்லை இல்லையா, ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு எரர் த்ரோ பண்ணும்.
ஸோ இந்த கீவேர்ட் இல்ல. அப்போ என்னால இத எரர் த்ரோ பண்ணணும். ஸோ இப்போ இந்த எரர் வராம இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கெட் மெத்தட் யூஸ் பண்ணலாம். கெட் மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு வேள இந்த கீ இந்த டிக்ஷனரில இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, எனக்கு அதோட வேல்யூ ஃபெட்ச் பண்ணி எனக்கு அவுட்புட்டா தருமே தவிர, இல்ல அப்படின்னு சொன்னா, இட் வில் லீவ் இட் ஆஸ் சச். லைக் எதுவுமே எனக்கு அவுட்புட் எதுவுமே வராது. எரர் எதுவுமே த்ரோ பண்ணாது. ஸோ இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, நன் அப்படின்றது எனக்கு அவுட்புட்டா இருக்கும். ஸோ இதுல இன்னொரு அட்வான்டேஜ் இருக்கு. ஒரு வேள ஸோ நம்ம வந்து ஒரு வொர்க்கிங் CLI டூல், CLIனா கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் டூல் நம்ம கிரியேட் பண்ணி குடுக்குறோம். ஸோ இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல எனக்கு வேல்யூ இல்ல அப்படின்னா, வேல்யூ நாட் அவைலபிள் இந்த மாரி ஒரு டிஃபால்ட் மெசேஜ் எனக்கு த்ரோ பண்ணணும் அப்படின்னா கூட நம்ம கெட் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வேல்யூ வந்து இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, எனக்கு அவுட்புட் வேல்யூ வந்துரும். ஒருவேள அந்த கீ இந்த டிக்ஷனரில இல்ல அப்படின்னா, எனக்கு வேல்யூ நாட் அவைலபிள் அப்படின்றது எனக்கு அவுட்டா வரும். செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்ப பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல வேல்யூ நாட் அவைலபிள் அப்படிங்கிறது எனக்கு அவுட்புட்டா வந்திருக்கு. நான் அதான் டிஃபால்ட் மெசேஜா நான் குடுத்துருக்கேன். 2 ஆர்குமென்ட் குடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட்டு இந்த கீ வந்து ஆர்குமென்ட்டா குடுத்துருக்கேன். இந்த வேல்யூ இருந்துச்சு, இந்த கீ வந்து இந்த டிக்ஷனரில இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு வேல்யூ எடுத்துட்டு வந்து குடுக்கும். ஒருவேள அந்த கீ அந்த டிக்ஷனரில இல்ல அப்படின்னா, எனக்கு இந்த டிஃபால்ட் மெசேஜ எனக்கு பிரிண்ட் பண்ணும். ஸோ இதை நம்ம செக் பண்ணிடலாம். MONங்கிறது வந்து இங்க இருக்கு. ஸோ எனக்கு இப்ப அவுட்புட் வந்து வேல்யூ நாட் அவைலபிள் வராது. மண்டே தான் எனக்கு அவுட்புட் வரும். ஓகேங்களா? ஸோ இல்லாத பட்சத்தில தான் எனக்கு வந்து டிஃபால்ட் வேல்யூ வந்து எனக்கு அவுட்புட்டா வரும். ஸோ இது வந்து வேல்யூ ஆக்சஸிபிள் எப்படி என்னென்ன மாரி ஆக்சஸ் பண்ணலாம் டிக்ஷனரி அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்தாப்புல மாடிஃபை பண்றது. எலிமெண்ட்ஸ் இப்போ ஒரு டிக்ஷனரியில இருக்க அந்த எலிமெண்ட்ஸ மாடிஃபை பண்றது எப்படின்றத பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த எலிமெண்ட்ஸ நம்ம கீழ கொண்டு போயிடலாம் அந்த டிக்ஷனரிய ரெஃபரன்ஸ்க்காக. சரி. இப்ப பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆப்பரேஷன். அதாவது இந்த அப்படிங்கிற இந்த வேல்யூல மண்டே அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இப்ப கேப்பிட்டல் M இருக்கு. அதுக்கு பதிலா நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஸ்மால் கேஸ்ல மண்டே அப்படின்னு சொல்லி மாத்தப் போறேன். ஸோ மாத்திட்டோமா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்கு அடுத்தாப்புல பிரிண்ட்டும் பண்ணி பார்த்துடலாம் நம்ம. ஸோ இப்ப பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்போ மாடிஃபை பண்ணதுக்கு அப்புறம், இந்த ஆப்பரேஷன் நடந்ததுக்கு அப்புறம் மண்ணோட வேல்யூ என்னவா மாறிடுச்சு அப்படின்னா, கேப்பிட்டல் MONDOA ல ஸ்மால் MONDOA அப்படிங்கிற ஸ்மால் கேஸ்க்கு மாறிருச்சு. ஸோ இப்படிதான் நம்ம வந்து டேட்டாவ டிக்ஷனரில மாத்த முடியும் ஆக்சுவலா. ஸோ அடுத்தாப்புல ரிமூவ் பண்றதுக்கு. ஸோ ஒரு பர்ட்டிகுலர் வேல்யூவ நம்ம ரிமூவ் பண்ணணும். இப்போ இந்த மான் அப்படின்ற இடத்துல என்ன எது இருக்கிறதோ, அத வந்து நான் ரிமூவ் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா, பாப் அப்படிங்கிற ஒரு ஃபங்ஷன் யூஸ் பண்ணி நம்மளால ரன் பண்ண முடியும். ஸோ இப்ப பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல மண்டே அப்படிங்கிறது இல்ல. அ மிச்ச எல்லா எலிமெண்ட்ஸும் இருக்கு ஆக்சுவலா. மண்டே வந்து நம்ம பாப் யூஸ் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ பாப் மட்டும் இல்ல, நம்ம தேர் ஆர் அதர் மெத்தட்ஸ் டூ ரிமூவ் இட். அது இங்க இந்தா இருக்கு. ஸோ டெல் அப்படின்ற மெத்தடும் நம்மளால யூஸ் பண்ணி நம்மளால ரிமூவ் பண்ண முடியும். ஸோ டெல் மெத்தட் யூஸ் பண்ணாலும் சேம் இதுதான் குடுக்கப் போது. ஸோ மண்டே ரிமூவ் பண்றதுக்கு பதிலா நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இங்க டியூஸ்டே ரிமூவ் பண்ணியிருக்கேன். இப்ப டியூஸ்டே எலிமெண்ட்ஸ் வந்து இங்க இல்ல ஆக்சுவலா. டியூஸ்டே கீ அண்ட் வேல்யூ பேர் 2மே சேர்ந்து ரிமூவ் ஆயிருச்சு. ஸோ அ அது ஒரு டெல்ங்கிறது ஒரு மெத்தட். ஸோ இது வந்து என்னன்னா, பாப்ங்கிறது டாட் வச்சு அந்த பாப் அப்படிங்கிற ஃபங்ஷன் கூப்பிட்டு எந்த கீ வேல்யூ பேர ரிமூவ் பண்ண போறீங்களோ, அதோட கீய நீங்க இன்புட்டா குடுக்குறீங்க. இத பொறுத்தளவுல டெல் அப்படிங்கிறது கீவர்ட். அதுக்கப்புறம் வந்து அந்த பர்ட்டிகுலர் கீ வேல்யூ பேர நீங்க வந்து இங்க ஸ்க்வேர் பிராக்கெட் யூஸ் பண்ணி குடுக்குறீங்க ஆக்சுவலா. ஸோ இது இப்படியும் நீங்க டெலீட் பண்ணிக்கலாம். இல்ல இந்த மெத்தட் யூஸ் பண்ணியும் டெலீட் பண்ணிக்கலாம் ஆக்சுவலா. ஸோ அடுத்தாப்புல வீக் கன்வர்ஷன்ல ஒரு டேட்டாவ அ புதுசா ஆட் பண்றது எப்படி? ஸோ இப்போ வந்து ஆல்ரெடி இங்க டியூஸ்டே அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு ஆக்சுவலா. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, மந்த்துக்கு வந்து ஜான் ஒரு கீ கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஜான்வரி. இந்த கீ வந்து இங்க இல்ல இல்லையா? ஸோ இப்ப பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல இல்ல. இல்லாத ஒரு கீக்கு நான் ஒரு வேல்யூவ அசைன் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த கன்வர்ஷன்ங்கிறது இந்த டிக்ஷனரியோட வேரியபிள். அதுல நான் வந்து இல்லாத ஒரு கீக்கு டைரக்ட்டா ஒரு வேல்யூ அசைன் பண்ணேன் அப்படின்னா, அது ஒரு புது வேல்யூவா எடுத்துக்கும். ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து இதுல பிரிண்ட் பண்ணி பார்க்குறப்ப கன்வர்ஷன ஜான்ங்கிற வேல்யூவும் சேர்ந்தே ஆட் ஆயிரும். ஸோ இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, ஃபைனலா ஜான் அண்ட் ஜான்வரிங்கிறது எனக்கு அ இந்த டிக்ஷனரி கூட எனக்கு ஆட் ஆயிருச்சு. சரி. வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் டூ த சேனல். இட் வில் என்கரேஜ் மீ டூ புட் மோர் வீடியோஸ் லைக் திஸ். எனி ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.